பெண்களுக்கு தன ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய தன்மை, அந்த மகாலட்சுமி அம்சம் வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கான எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இவங்களுக்கு ஒரு வசீகர தன்மை என்பது இருக்குது. அந்த தனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் பெண்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த பருவமடைந்த பெண்களுக்கு இந்த மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்ற ஒரு நிகழ்வு செய்வாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, நிறைய வாழ்வியல் சார்ந்த விஷயம் இருக்குது, ரொம்ப டெப்த்தான விஷயம்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அதை ஒரு சடங்காக மற்றும் அன்றைய நாள் மட்டும் பண்ணிட்டு மாறிடும். ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் இதுக்கு தேவையான பொருளே வெறும் கஸ்தூரி மஞ்சள் தான், ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, ஆனால் இது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் நிறைய பெண்கள் தலை குளிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள், உடனே மஞ்சள் போட்டோன்னா முடி கொட்டிடும் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் மஞ்சள் போட்டு குளிக்கும் போது யாருக்கும் முடி கொட்டலை, முடி வளராதெல்லாம் சொல்லுவாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுக்கும் போதெல்லாம் முடி யாருக்கும் கொட்டலை. ஸோ அதனால் என்னென்னாக்கா பெண்கள் தாராளமாக ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சளை போட்டுட்டு நீங்கள் தலை குளிக்கும் போது குளிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பூஜைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போதே உங்ககிட்ட நிறைய அந்த பாசிட்டிவ் வைப் அதிகமாகிடும். நெகட்டிவிட்டி குறைஞ்சிடு, பாசிட்டிவிட்டி அதிகமாகும். ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த உப்பு தண்ணியில் குளிக்க சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் பெண்களுக்கு அதில் கம்மியாக தான் வேலை செய்யும். பெண்கள் மஞ்சள் போடும்போது தான் அங்கே அதிகமான வேலை செய்யும். ஸோ அதனால் இந்த தகவலை நீங்கள் வச்சுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் ஆரம்பிக்கும் வளர்பிறையில் செய்யக்கூடிய விஷயத்தில் வளர்பிறையில் நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமையில் முதல் ஆரம்பிக்கும் போது வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து அந்த மஞ்சளை குளிச்சுட்டு பாருங்கள். 9 வாரம் கழித்து உங்களை பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுற, ஏதோ மூஞ்சில் மாற்றம் இருக்குது, ஒரு உங்கள் ஃபேஸு அவ்வளோ க்ளோ ஆகிடும், மகாலட்சுமி அம்சம் வந்துடும். தனத்தை நீங்கள் போய் ஆக்கர்ஷணம் செய்யறதுக்கான ஒன்றுமே தேவை, ஒரு மந்திரம் சொல்ல தேவை, ஒன்றுமே இதை செய்தாலே அந்த தன்மைகள் உங்களுக்கு தூண்டப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் அந்த மகாலட்சுமி அம்சம் வரும், பிரச்சனைகளே தீரும். இது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக போடுவோம். இதை செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம்.